உங்களுக்கு ஒரு பேர் ஆண்டவர் இந்த இடத்துல வந்த உடனே அவங்களை எப்படி சொல்லி வாழ்த்தி வரவேற்கணும் அப்படின்ன உடனே யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் செனிப்பித்த பாலசிங்கம் என்கிற பாலசேகர் என்பவரை நான் கரங்களை தட்டி நாம் சபையார் எல்லாருமாய் வரவேற்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸோ அந்த நாளில் உங்கள் நடுவில் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல நினச்சேன். ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாக மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி இந்த தருணத்தை அவர் கொடுத்தார். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த அற்புதமான இந்த இம்பார்ட்டேஷன் இந்த நிகழ்வில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துறேன். நிறைய ஊழியர்கள் வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் எனக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியல. இருந்தாலும் வந்த உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஸோ நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான அன்பு சகோதரர் பொன்னுத்துரை மற்றும் சகோதரி பிள்ளைகள், இந்த குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் நான் சமீப நாட்களாக அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு உண்டானது. பட் அந்த குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய நெருக்கத்தை இந்த குடும்பத்தினரோடு தேவன் தந்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஸோ அது சில பேர் வருஷ கணக்காக பார்ப்போம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. பட் சில பேர் ரொம்ப குறுகிய நாட்களில் தான் இருக்கும், ஆனால் ஒரு பெரிய நெருக்கம் உண்டாகிடும். ஸோ அந்த மாதிரி அருமையான பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பெரிய நெருக்கத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த விழாவில் அவர் மேல் தேவ வார்த்தையை பேசுவதில், அவரை ஆசீர்வதிப்பதில் ஸோ நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இதை சாதாரணமாக நான் நினைக்கல, இது ஒரு பெரிய கனமாக நான் நினைக்கிறேன். நான் பிரதர் சொன்ன மாதிரி வயசான ஆள் யாராவது ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த மனசும் அந்த இருதயமும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த இருதயம்தான் அவசியமாக இருக்கிறது. நான் ஒரு தேவ ஊழியரை, ஒரு அன்பு சகோதரரை கூட நின்று கரம் கோர்த்து அவரை வாழ்த்தி அடுத்த கட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். ஸோ கர்த்தர் இந்த நாளையும் இந்த வேலையும் ஒரு ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரர் வரவேற்கும் போதே கொடுத்து தான் வரவேற்கிறாங்க. ஸோ உங்கள் அன்புக்கு நன்றி. இது வெறும் பணம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மனம் இருக்குது. ஆமென். ஸோ அதை நான் வாழ்த்துறேன். நீங்கள் எப்படி வரவேற்றாலும் உங்கள் அன்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஸோ நம்மளுடைய கூட்டங்களில் நிறைய இம்பார்ட்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஆர்டினேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டேஷன்ஸ் நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் பொதுவாக அதிகமாக செய்த, என்னுடைய பயணத்தில் அதிகமாக செய்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக சென்னையில் ஒரு 200 தொழிலதிபர்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வைத்தோம். 2 நாட்கள், 200 பிஸ்னஸ் பீப்புளுக்கு 2 நாள் கூட்டங்கள். அந்த 2 நாள் கூட்டங்களில் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணுறது வழக்கமாகவே இருக்குது. பட் அன்னைக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு 200 தொழில் அதிபர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மேலே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை அவங்க மேலே வைத்து, இந்த நாளில் இருந்து நீங்கள் ராஜாக்களாக செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனாயிண்ட் பண்ணோம் அன்றைக்கி. ஏன்னா பொதுவாக அனாயிண்டிங்கிறது ஊழியக்காரங்களுக்கு மட்டுமே செய்யப்பட்டு இருக்குது. ஆனால் கடவுள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்க்க தரிசன அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஆசாரியத்துவ அபிஷேகம்னு அவர் வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி சேர்த்தே தான் அவருக்கு நம்ம கொடுக்குறோம், ராஜரீக ஆசாரிய அபிஷேகம். ஆமென். ஸோ ரெண்டுமே அவர் மேலே என்ன பண்ணுறது உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகள் தங்களுடைய தொழில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறதை நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு சம்பிரதாயமாக பாரம்பரியமாக செய்கிற ஒரு நிகழ்வு மாதிரி இருந்தாலும் நாம் வேத வசனத்தின்படி தான் இதை செய்ய போகிறோம். ஆமென். ஸோ பிரதர் அதை ஆரம்பிக்கும் போது
வசனத்தை அவர் சொன்னார். நான் ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் யோசுவா வந்து, அதாவது உபாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே தான் முதல்ல இதை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 34 9வது வசனம் 10வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவின் மேல் தன் கைகளை வைத்ததினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க, கை வைத்ததினால். இது வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது. மோசே பற்றி தெரியும். இப்போ ஜோஷுவா ஒரு புதிய தலைவனாக அவங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்படுகிறான். ஸோ ஒரு தலைவன் என்ன பண்ணுறான்னா, தனக்குள் இருக்கிற ஒன்றை ஒரு அடுத்த தலைமுறை தலைவன் மீது என்ன பண்ணுறான், அவன் அதை கடத்துக்கிறான். மோசேக்கு அப்புறம் பசங்க கூட வரல. மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தேவன் கொண்டு வந்தார். ஆமென். பசங்க வரத்தில் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்களேன். இப்போ சில நேரத்தில் 2 விதமான கருத்து இருக்குது. இப்போல்லாம் ஊழியக்காரர் பாருங்கள், அவங்க குடும்பத்தை தான் கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தமாக சொல்லுவாங்க. பாருங்கள், ஊழியக்கார் பையனாக பிறந்திருக்கிறதுனால அவரை ஒதுக்கி வைக்கணுன்ற எந்த சட்டமும் கிடையாது. அவனுக்கு அந்த விருப்பமும் அந்த அழைப்பும் இருந்தால் தாராளமாய் அவர் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் முன்னிலைப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜோஷுவா தான் ஏற்படுத்தப்படுகிறான் அடுத்த தலைவனாக. ஸோ அவன் மேலே கைகளை வைத்ததினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஸோ கை வைக்கும்போது ஏதோ கை வைக்கிறது அப்படின்றது இல்லை. மோசே மேல் இருந்த அதே கிருபையும் அதே காரியமும் ஜோஷுவாவின் மேல் அது உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். பொதுவாக நம்ம ஜனங்க பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரங்க எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும் கடைசியில் ஊழியக்காரர் வந்து கை வைக்க மாட்டாரா அப்படின்னு ரொம்ப சில நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலலாம் மீடிங்கு போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணி வேலூர், அப்புறம் சென்னை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சு, இப்போ திங்கக்கிழமை நான் வந்திருக்கிறேன். சென்னையில் பாருங்கள், காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பேசியிருப்போம். ஆனால் கூட மக்கள் வந்து அந்த பிரசங்கெல்லாம் ஒரு பக்கம் கேட்டால் கூட கையை கொஞ்சம் வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ அது வேறு பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த கை வைக்கிறதுன்றது அவர்களுடைய சுகத்திற்காக, நன்மைக்காக அவங்க மேலே கரங்களை நாம் வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வைக்கிறது என்னென்னா, ஒரு தலைமுறைக்கான ஒரு தலைவனை நாம் அபிஷேகம் செய்ய போகிறோம். ஆமென். ஸோ ஒரு புது ஜென்ரேஷனை, அது வரைக்கும் மோசையின் கீழ் சுற்றி கொண்டிருந்த கூட்டம் இந்த ஜோஷுவாவின் கீழ் சுதந்தரிக்க போகிறார்கள். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், அருமையான அன்பு சகோதரர் பொன்னுதுரை கீழாக ஒரு சந்ததி தேவனுடைய நன்மைகளை சுதந்தரிக்க போகிறது. சுற்றுகிற ஜனங்களை சுற்ற வைக்கிற கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஜோஷுவாவை தேவன் எழுப்பி நிறுத்துகிறார். ஆமென். இவர் ஜனங்களை சுற்ற வைக்க மாட்டார், இவர் ஜனங்களை சுதந்தரிக்க வைப்பார். ஆமென். வாக்குத்தத்தத்தை பேசுகிற ஒரு தலைமை, ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் ஜோஷுவா வாக்கு பண்ணப்பட்ட அந்த இடத்திற்குள்ளே மக்களை நடத்தினான். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், அருமையான சகோதரர் பொன்னுதுரை, அருமையான சிஸ்டர், இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாய் அநேகர் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை கேட்க மாட்டாங்க, வாக்கு பண்ணப்பட்ட நன்மைக்குள்ளாக அவர்கள் நுழைவார்கள், அவர்கள் அதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். தேவன் அவ்விதமாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதே வந்து புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அப்போஸ்தலர் 13. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே 13:1 பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரேதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாருங்கள், ஏற்கனவே ஒரு சபையில் அவங்க ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை
பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய துவக்கம், அடுத்த லெவல் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். ஸோ ஆதி அப்போஸ்தலர்களும் பாருங்கள், மோசே ஜோஷுவா மேலே கை வைத்தது மட்டுமல்ல, அன்றைக்கி அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுறாங்க, தேவ ஊழியர்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு நியமிப்பதற்காக அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, கைகளை வைக்கிறார்கள். இன்னும் அப்போஸ்தலர் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஊழியத்துக்காக மட்டும் இல்லை, சாதாரண பொறுப்புகளுக்காக கூட அந்த நாட்களில் கரத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வைக்கிறார்கள். பந்தி விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்படுகிற ஆட்களை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, கரங்களை வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு விதமான ஒரு ரெல்முக்குள்ள, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனாயிண்டிங்குள்ள அன்பு சகோதரரை, தேவ ஊழியரை தேவன் நடத்துகிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். எப்போவுமே அது நடக்கும், ஒரு சைன், ஒரு அடையாளமாக அது இருக்குது. சில நேரம் ஒருவேளை இன்றைக்கி இது வந்து ஒரு முறைமையாக இன்றைக்கி செய்வோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நான் நம்புகிறேன் இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார் என்று. ஆமென். 2 விதமான காரியம் இருக்குது. ஒன்று, பரலோகம் ஒரு மனிதனை அங்கீகரிப்பது. இன்னொன்று, இந்த பூமியில் அந்த மனிதரை அங்கீகரிக்கிற ஒரு காரியமும் வேதத்தில் இருக்குது. 2மே சேர்ந்து தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் முன்னாடி போய் இயேசு நிற்கிறார் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக. யோவானுக்கு ஒரு மாதிரி ஆகுது. யோவான் சொல்கிறாரு, ஐயா நான் தான் உங்ககிட்ட வரணும் நியாயப்படி, ஆனால் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்கள், ஒன்று வந்து பூமிக்குரிய ஒரு அங்கீகாரம், இன்னொன்று வானத்தின் அங்கீகாரம். 2மே சேர்ந்து தான் இங்கே வேலை நடக்குது பாருங்களேன். இப்போ கர்த்தரனை அழைத்தார், யார் என்ன அப்படின்றது மட்டும் அப்படின்ட்டு போக முடியாது பாருங்களேன். கர்த்தர் ஒவ்வொரு எப்படி ஒரு சபைக்கு ஒரு தலைவன் அவர் கொடுக்குறாரோ, அதுபோல் தலைவனுக்கும் தலைவனை கொடுக்குறார். நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானே ஒரு லீடர், எனக்கு எதுக்கு லீடர் அப்படின்றவங்க ஒரு லெவலில் என்ன பண்ணிவிடுவாங்க, நின்றுவாங்க. அவங்க வளரவே மாட்டாங்க. நான் பெரிதும் மதிக்கிற, நான் பின்பற்றுகிற பல மென்டாஸ், லீடர்ஸ் எனக்கு இருக்கிறாங்க. அதில் ஒன்று டாக்டர் மைல்ஸ் மோன்ரா என்கிற தேவனுடைய ஊழியர். அவர் வந்து ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்டாராம், பாஸ்டர் உங்கள் பாஸ்டர் யார் அப்படின்ட்டு. உடனே அவர், நானே பாஸ்டர், எனக்கு பாஸ்டரே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ மைல்ஸ் மோன்ரா எப்பவும் சொல்கிறாரு, தலை இல்லாத ஒரு சரீரத்தை நம்பாதிருங்கள் அப்படின்ட்டு. தலை இல்லைன்னா அதுக்கு நம்ம ஊரில் வேறு பேர்லாம் இருக்குது பாருங்களேன். அப்போ தலையாக இருந்தால் கூட, நான் ஒரு லீடராக இருந்தால் கூட எனக்கு ஒரு தலைமை அவசியமாக இருக்கிறது. ஸோ தேவன் வந்து எனக்கு எல்லாமா இருக்கிறார், அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பூமியில் நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய, நம்மளை வாழ்த்தக்கூடிய, நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தலைமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அது விசுவாசியாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர் பாருங்களேன், சில விசுவாசிகள்லாம் சபையே கிடையாது, சும்மா அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உருப்படியாக உட்காரவே மாட்டாங்க. அதனாலேயே ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு மாற்றத்தையும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே கிடையாது. ஸோ ஒரு 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 என்னைக்கு ஒரு தலைமத்துவத்தை ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதிகாரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ கடவுள் வந்து ஒரு தலைமத்துவத்தின் கடவுளாக இருக்கிறார் பாருங்களேன். அவர் வந்து சும்மா ஏனோதானான்ட்டு எதையும் செய்கிற ஒரு தேவன் கிடையாது. ஒரு தலைவன் அவர் நியமிக்கிறார். அந்த தலைமையின் கீழ் வரும்போதே அது வரைக்கும் வராத ஆசீர்வாதம்லாம் வர ஆரம்பிச்சது. ஆமென். வழக்கமாக ஆசீர்வாதம் நன்மையெல்லாம் நம்ம பேசுகிற ஆள். இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வந்த ஆளுக்கு சொல்கிறேன்,
ஒரு தலைவனை நீங்கள் அங்கீகரிக்கும் போதே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு தலைவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு தலைமை என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, அங்கீகரிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் கவனிச்சு பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன். பூமியில் யோவானும் என்ன பண்ணுறாரு, இயேசு மேலே கையை வைக்கிறாரு. பிதா சொல்கிறாரு இவர் என் நேசகுமாரன் அப்படின்ட்டு. யோவான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ கடவுள் சொல்லிட்டார் எனக்கு போதும் அப்படின்றது இல்லை யாரோ ஒரு தீர்க்கதரிசி ஐயா சொல்லிட்டாரு போதும் அப்படின்றது இல்லை. தேவனும் பேசுகிறாரு, இங்கே ஒரு தலைவனும் பேசுகிறான். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன் அருமையான பொன்னுதுரை அவங்க இந்த நிகழ்வுக்கு நான் வரும்போது ஒரு பகுதியை நான் வாசித்துட்டு இருந்தேன். மத்தேயு 17வது அதிகாரத்தில் அந்த பகுதி வருகிறது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனோடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். இயேசு மறுரூபம் மலைக்கு போகும்போது ஒரு 3 பேர் தான் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். இயேசு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, 12 சீசர்கள், அதுக்கப்புறம் 70 சீசர்கள், இப்படியே இருக்கிறாங்க. ஒரு பெரிய வட்டம் இருக்குது. ஆனால் கூட எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறாரு, 3 பேரை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். எப்போவுமே பாருங்களேன், எல்லா இடத்துலையும் எல்லாரையும் வைக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் கூட்டு போகவும் முடியாது. சில நேரம் பாரபட்சம் அல்லது ஏற்றத்தாழ்வு ராஜ்யத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஹயரார்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதாவது மலை பிரசங்கத்துக்கு எல்லாரும் வர்றாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க, புருஷர்கள் ஸ்திரீகள்லாம் 20,000 பேர் கூட என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. ஆனால் மறுரூப மலைக்கு எல்லாரையும் கூட்டு போகல. அதுக்கு எத்தனை பேர் தான் கூட்டு போகிறாரு, செலக்டட் பீப்புள், ஒரு 3 தான் பேர் தான் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். நல்லா இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த 3 பேருக்கு சில விஷயத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஊழியத்தில் எல்லாருக்கும் எல்லா இடமும் அப்படின்றதுலாம் கிடையாது. உறவுலையும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, சில பேர் வெளியில் வரைக்கும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிடலாம், சில பேரை உங்கள் வீட்டு ஹால் வரைக்கும் கூப்பிட்டு வரலாம், சில பேர் தான் டைனிங். ஆமே இந்த லெவல் இருக்குது பாருங்களேன். இல்லை நான் அப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிற ஆள் அப்படின்ட்டிங்கன்னா காலி ஆயிடுவீங்க, வாழ்க்கையில் காலி ஆயிடுவீங்க. நமக்கிட்ட ஏற்ற தாழ்வுன்றதே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஏற்ற தாழ்வுன்றது இருக்குதுன்றன, ஏற்றத்தாழ்வுன்றது இருக்குது. நல்லா கவனிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு நாள் மட்டும் மாற்றி சொல்லி பாருங்களேன், சபையை விட்டே உங்களை தள்ளிடுவாங்க. பரிசுத்தாவி குமாரன் பிதா அப்படின்னீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஜனங்க. இதனால் பிதா கடவுள், இயேசு கடவுள் இல்லை, அப்படி கிடையாது. பிதா இவர் குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள், பிதாவாகிய கடவுள், திரித்துவ கடவுளை நாம் நம்புகிறோம். ஆனால் கூட பிதாவுக்கு இயேசு கீழ்ப்பட்டு இருக்கிறார். அப்போ அங்கே கூட என்ன இருக்குது, ஒரு சப்மிஷன் ஒன்று அங்கே இருக்குது பாருங்களேன். அவர் பெரியவராக இருக்கிறார், ஆனால் கூட அவருக்கு என்ன பண்ணுறார், இவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தேவனுக்கு சமமாக இருக்கிறதை, அவர் சமமாக தான் இருக்கிறாரு, ஆனால் கூட இறங்கி குமாரனாக வேலைகளை அவர் செய்கிறார் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அங்கே ஒரு 3 பேரை மட்டும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர்கள் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மை ஆயிற்று. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடையாது, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணுன்றது கிடையாது. செலக்டிவான ஒரு கூட்டத்திற்கு செலக்டிவான விஷயத்தை வெளிப்படுத்துவது தான் ஞானமாக இருக்கிறது. ஆமென். நானும் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதில்லை.
வேலூர் இப்போ நான் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு இந்த சின்ன சர்ச்சுக்கு எப்படி அவர் டேட் கொடுத்தீங்க, எப்படி அவர் வந்தார் அப்படின்னாங்க. நான் சின்ன சர்ச் பெரிய சர்ச்செலாம் பார்க்கல, செலக்டிவாக யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோனோ அவனுக்கு நான் கொடுப்போம். ஆமென். அது என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது பாஸ். அப்படி செய்யும்படி எங்கேயும் இங்கே இல்லை. ஒரு ஒரு சின்ன குழந்தை மறிச்சு போயிடுது, இயேசு உள்ளே போகிறாரு, சில பேரை தவிர மீதி எல்லாரையும் கதை போட்டார், வெளியேறின்ட்டு. இவங்கள விட்டாங்கன்னா இருக்கிறவங்களும் படுத்துருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணாத, கொஞ்சம் அப்படியே அங்கனே இருந்துக்கோ அப்படின்னு அனுப்பிட்டு சில பேரை தான் என்ன பண்ணுறாரு, உள்ள கூட்டிகிட்டு போகிறார். இது ஒரு ஞானம் வாழ்க்கையில், இது ஒரு பெரிய ஞானம் பாருங்களேன். எல்லார்ட்டையும் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது. இந்த 3 பேருக்கும் தன்னை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு அங்கே ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். யோசித்து பாருங்கள், இவங்க மருவ மலையில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசி யார்? எலியா பேசுகிறாரு. மோசே என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இன்னும் மற்ற காஸ்பலில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன விதமாய் மரிக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரோட பேசுகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசே சொல்கிறதும் நல்லா இருக்குது, எலியா சொல்கிறதும் நல்லா இருக்குது, ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே என்ன பண்ணிடுவோம், தங்கிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு என்கவுண்டர்ஸ் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது பாருங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி 2 மேட்ரு தான். வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, அதுமையான போதகர் பொண்ணுதுரைக்கும் சரி, 2 மேட்ரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிதா அவரை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று கொண்டு நாங்களும் இங்கே வந்திருக்கிற போதகர்களும் அவரை பார்த்து சொல்கிறோம், இவர் அவருடைய நேசகுமாரன், இவரில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். யாரை ஃபாலோ பண்ணுறது, மோசேவா எலியாவா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிதா அங்கே நடுவில் வந்து சொல்கிறாரு, இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். இந்த ஊத்துமலை சபை விசுவாசிகளுக்கு, நீங்கள் வந்திருக்கிறவங்களுக்கு, இதை பார்க்குறவங்களுக்கு, ஆமென், நான் சொல்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். இவருக்கு செவி கொடுங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்களேன். சில நேரம் தேவ ஊழியர்கள் சில வார்த்தைகளை சொல்லும்போது, ஒரு மனுஷன் அதை அங்கீகரிக்கும் போது, நான் சொல்கிறேன், பவுல் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இருந்து வந்த வார்த்தைகளை மனித வார்த்தைகளாக நீங்கள் ஏற்காமல் அதை தேவ வசனமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்றார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம தம்பியோ, நம்ம அண்ணனோ, நம்ம பிரதரோ, இல்லை நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் பேசுகிறார் அப்படி பார்க்கக்கூடாது. இங்கே நிற்கிறது ஒரு அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். ஆமென். எங்கள் சர்ச்சில் எல்லோரும் தைத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜாம் பண்ணிட்டு போவாங்க. அந்த லைனில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் நிற்பான். என் ஒய்ஃபு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா, ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணுறா. அந்த கடையிலிருந்து வருகிற வருமானத்தை எடுத்துக்கொண்டு வந்து லைனில் நின்று 1ஆம் தேதி சர்வீஸில் லைனில் நின்று ஆஃபரிங் கொடுத்துட்டு ஜாம் பண்ணிட்டு போவான். ஏன்னா அது பாஸ்டர் பாலசேகர். ஆமென். ஸோ அது வேற. இப்பொழுது இவர் என் போதகராக இருக்கிறார், என்னுடைய போதகர் அவர். ஹீ இஸ் மை பாஸ்டர், ஹீ இஸ் மை பாஸ்டர். ஸோ ஐ வாண்ட் டு ஹானர் மை பாஸ்டர். என்னுடைய போதகரை நான் என்ன பண்ண போகிறேன், கனம் பண்ணும்படி நான் போகிறேன். யோசித்து பாருங்கள். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இது வேற, அது வேற. வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபு கால் கூட நம்பிக்கை விடலாம்.
தப்பு இல்லைங்க. என் ஒய்ஃப் காலை நான் அமுக்கி விட்டா என்ன தப்பு இருக்குது? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். தப்பே கிடையாது. அங்கு நான் கணவர். ஆமாம். நம்ம காலை அமுக்கி விட்றாரு, இவர் எப்படி நம்ம தலையில் கை வைக்கிறதுன்னு யோசித்தா சீன் வேறு மாதிரி ஆகிடும். பாருங்களேன், இயேசுவை அப்படி தான் பார்த்தாங்க அவங்க சொந்த ஊருக்காரங்க. இவர் தச்சன் தானே, நம்ம ஊர் பையன், நாசரேத்து ஊர் அப்படின்னு அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனாலேயே அந்த ஊர் மக்கள் இயேசுக்கிட்ட இருந்து எதை பெறணுமோ அதை என்ன பண்ணல, பெறலை. எப்போ நீங்கள் பெறுவீங்க தெரியுமா? ஒரு தலைவனை அங்கீகரிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது நீங்கள் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஹானர் யுவர் பாஸ்டர்ஸ், ஹானர் தம். ஆமென், ஆமென். அவர் சொல்கிறத செவி கொடுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க. அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை சிஸ்டராக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், சபையில் நீங்கள் என்ன ஒட்டு உறவாக இருந்தாலும் நீங்கள் அதை தேவ வசனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதை தேவ வார்த்தையாக நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ பெரிய ஒரு மாற்றம் வரும். நான் ஒரு போதகருடைய, பிரபலமான ஒரு போதகருடைய பையனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். ஒரு ஏர்போர்ட்டில் அவரை நான் ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எங்கள் சபைக்கு வந்த ஒருத்தர் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கையில் எங்கள் தகப்பனாருடைய போதனையை கேட்டு அபரிதமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூட தான் இருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கலை. அப்புறம் தான் ஒரு நாள் தெரிஞ்சிச்சு, நான் நம்ம அப்பா தானே பேசுகிறாருன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவர் அப்படி யோசிக்கலை, அதை தேவ வசனமாக பெற்றுக்கொண்டார். அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு. ஸோ இயேசு ஊருக்காரங்க பண்ணுறதை நம்மளும் பண்ணிடக்கூடாது. இவன் தச்சன் அல்லவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இவருடைய தொடுதல் எனக்கு தேவை. இவர் மூலமாய் தேவன் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு தேவை. இது ரொம்ப முக்கியம். இந்த மாடல் டேல நான் 2 வகையான மக்களை பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, ஆண்டவர் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பக்கமே வராது, ஊழியக்காரன் பின்னாடியே போயிட்டுருக்கும். அந்த ஊழியர், இந்த ஊழியர், நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் அப்படின்னு இப்படி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, போகுது. பட் இது 2க்கும் நடுவில் ஒன்றை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது. கர்த்தரை நம்பும்போது நிலைவரப்படுகிறீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது சித்தி பெறுகிறீர்கள். 2மே இருக்குது பாருங்களேன். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க அப்படின்னு பைபிளில் போடல. பைபிள் என்ன சொல்லுது? 2 நாளாகமோ 20:20, 2 நாளாகமோ 20:20 இது வாசிக்கிறீங்க. என்ன நம்புங்க? அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். பிலீவ் த ப்ராஃபட்ஸ். கர்த்தரை மட்டும் நான் நம்புவேன் அப்படின்னா அப்புறம் அப்படி இல்லை பாருங்களேன். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதையும் நேரடியாக அவர் செய்கிறது இல்லை. த்ரூ பாடி ஆஃப் கிரைஸ்ட், த்ரூ த மேன் ஆஃப் காட், கடவுள் இந்த பூமியில் எதையும் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். டைரக்டா இல்லைங்க, தேவன் தம் ஊழியர்கள் மூலம் அதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். விசுவாசிக்கும் அதிகாரம் இருக்குது. நாங்கள் அதை விசுவாசின் அதிகாரத்தையும் பேசுகிற ஒரு சபை தான் இந்த சபை. வெறும் ஊழியர்களுக்கு மட்டும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சபை இது கிடையாது. இந்த சபை விசுவாசிகளுக்கு என்ன இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. ஆனாலும் அதிகாரங்களுக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்குது. எப்போ அதிகாரம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் தெரியுமா? நீங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியலையே. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, என் புள்ள கீழ்ப்படியவே மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரியுது இது புருஷனுக்கு கீழ்ப்படிகிறதே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. கீழ்ப்படியாமையை பார்க்குற பிள்ளைங்க அதுதான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் மேலான அதிகாரத்துக்கு ஒபே பண்ணும்போது உங்களுக்கு கீழே எல்லாம் கீழ்ப்படியும். இயேசுக்கு ஏன் எல்லாம் ஒபே ஆகுது?
ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அவர் கீழே இவர் சப்மிட் பண்ணியிருக்கார். இந்த சப்மிஷன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு, ரொம்ப வல்லமையான. சீசர்கள்லாம் பார்த்து காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அது கீழ்ப்படியுதுன்னா, அதை படைத்தவருக்கு இவர் தன்னை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் எல்லாம் அவர் கீழ்ப்படி, அதனால் எல்லாம் அவருக்கு ஒபே பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் ஏன் ஆவிக்குரிய அதிகாரமும் பெரிய அளவில் எதுவும் பெருசாக வேலை செய்கிறது இல்லை அப்படின்னா, நான் ஏதாவது கொஞ்சம் லேசாக ஏதாவது ஆயிட்டுனா போதும், உடனே தங்களை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. அந்த ஆட்களை தான் ஒரு சின்ன வட்டத்தை தாண்டி எதுவுமே போகிறதே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு சப்மிஷனுக்கு கீழே நீங்கள் வரும்பொழுது, அண்டர் த லீடர்ஷிப் கீழே நீங்கள் வரும்பொழுது, உங்கள் ஆவிக்குரிய அதிகாரம் வேலை லெவலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ நான் ஒரு ஊழியத்தை செஞ்சு நான் வந்தால் கூட, நான் நிறைய ஆட்களை எனக்கு மேலாக நான் கற்றுக்கொள்ளும்படி, நான் கேட்கும்படி, என்னை வழிநடத்தும்படி சிலருக்கு நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கிறேன். இதுவரைக்கும் நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமென். இதுவரைக்கும் அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் எ டிவைன் ஆர்டர். இதுதான் தேவன் வைத்திருக்கிற தெய்வீக ஒழுங்காக அது இருக்கிறது. இன்றைக்கி சொன்ன அருமையான சொன்ன மாதிரி ஒழுங்கு, ஆர்டைன் அப்படின்னா என்ன ஒழுங்கு? இதுதான் ஒழுங்கு. பாருங்களேன், எல்லாம் உங்களுக்கு எப்போ கீழ்ப்படியுது? நீங்கள் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஒரு போலீஸ்க்கு அது வரைக்கும் அதிகாரம் இருக்குதுன்னா, அந்த கவர்மெண்ட்டில் அவர் இருக்கிற வரைக்கும் தான். என்னைக்கு அந்த அத்தாரிட்டி விட்டு வெளியே வந்துட்டாரோ, அதுக்கப்புறம் அவர் வந்து நான் முன்னாள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா வேலைக்கே ஆகாது, ஒன்றும் அங்கே ஆக்சஸ் ஆகாது. ஏன்? அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவனுக்கு தான் அதிகாரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன், மேலான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். சபை விசுவாசிகள், சபையின் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் போதகரை, உங்கள் ஊழியரை கனம் பண்ணுங்கள், அவர்களை கொண்டாடுங்கள். ஆமென். இந்த சபைக்கு உலக பிரசித்தி பெற்ற ப்ராஃபட் வரலாம், உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் வரலாம், என்ன மாதிரி இந்த பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஆள் வரலாம். ஆனால் எவர் வந்தாலும் இவர் தான் உங்கள் ஹீரோ, இவர் தான் உங்கள் தலைவன். ஆமென். மோசே கூட வரலாம், எலியா கூட வரலாம், ஆனால் இவருக்கு செவி கொடுங்கள். அவங்களாம் வந்துட்டு போயிடுவாங்க. எங்கே பிரச்சனை யாருன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் வருவார், அவர் கொஞ்சம் ஏதாவது ஏதாவது இது பண்ணுவார், கொஞ்சம் வித்தியாசமாக, உடனே அவரைன்னு பார்த்துட்டு போயிடு. அதெல்லாம் இப்போ நான் என்றைக்கோ அங்கே ஒரு நாள் வந்து பேசுகிறேன்னா, எனக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஒட்டு மொத்தமாக ஏதாவது பண்ணுவேன் நான். ஆனால் எங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதை சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இங்கே ஒரு செமினார் நடந்துச்சு, காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய என்ன பண்ணேன், பேசினேன். இப்போ எங்கள் சபைக்கு எடுத்துக்கிட்டால், இது என் சபை. இங்கே ஒவ்வொரு வாரமும் இங்கே பதட்டமே கிடையாது, மெதுவாக சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன பண்ணலாம், சொல்லலான்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் விசேஷமாக என்ன பண்ணுவோம், காரியங்களை செய்வோம். அதனால் நாம் விசேஷமானவங்க அப்படின்ற எண்ணத்துக்கு ஜனங்க வந்துடக்கூடாது. பாருங்களேன், ஜனங்க மனதில் என்னைக்கு இருக்கிறோன்னா, உங்கள் மெய்ப்பரை, உங்கள் தலைவரை கொண்டாடுங்கள். ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் இவரை கொண்டாடுவதற்குள் இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதம் இவருக்கு செவி கொடுக்கிறதுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய ஊழியர்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். உங்கள் வெற்றி எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய ஊழியக்காரரை நம்புவதில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளூர் சபை, உள்ளூர் ஊழியக்காரங்கள்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ ஒருத்தர் அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் போதகரை என்றைக்கு நீங்கள் பெருசாக பார்த்து ஹானர் பண்ணுறீங்களோ, அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வராங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஜனங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறத பெருசாக கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ அது சின்னதாக தான் இருக்கும். தூரமாக இருந்தால் பெரிய விஷயம். இது ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை பாருங்களேன். அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வெளிப்பாடுகளை நான் கேட்டு ஆச்சரியப்படுகிறேன். நான் நம்புகிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் அவருடைய நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். கர்த்தர் இன்னும் பெருசாக அவரை உயர்த்த போகிறார். ஆமென். ஆமாம்.
இந்த ஊத்துமலையில் மட்டும் இப்படி இல்லை, இன்னும் இது பரவி போகிற ஆறை போல் இருக்கும். வாசனை வீசுகிற சந்தன மரத்தை போல கர்த்தர் அவரை உயர்த்துவார், கர்த்தர் அவரை பெருக செய்வார். ஆமென். அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இல்லை, நான் பார்க்குறேன் அவருக்குள்ள ஒன்று. ஆமென், ஆமென். ஆமாம். இன்னும் எத்தனையோ மக்கள் தேடி வாசியை கொடுக்க அளவுக்கு இன்னும் பல சிறந்த புத்தகங்கள்லாம் அவர் மூலமாக வெளியே வரப்போ, சிறந்த செய்திகள் வெளியே வரப்போ. ஆமென். மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கர்த்தர் அவர் மூலமாக ஏற்படுத்த போகிறார். ஆமென். ஆமாம். சில பேர் அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கனால சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம் யோசித்துருவோம், இப்போ நம்ம தாவீது என்னன்னு யோசித்தாங்க, சாதாரணமாக யோசித்தாங்க. ஆனால் சாமுவேல் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அது வரைக்கும் தாவீதின் அருமை தெரில. அந்த அருமையை சொல்கிறதுக்குனே சாமுவேல் அனுப்பிச்சி வச்சார். ஆமென். சாமுவேல் அனுப்பிச்சி வச்சார். சாமுவேல் அவன் தலையில் என்ன பண்ணுறார், அன்றைக்கி அபிஷேகத்தை ஊற்றுறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் ஒரு ஊழியத்தை ஒரு 20 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையில் சில நாடுகளுக்கு, சில சபைகளுக்கு, சில ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இதுவும் பெரிய சாதனையாக நான் நினைக்கல. இன்னும் நம்ம போக வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் ஒரு 20 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸிலேருந்து நான் பார்க்குறேன். அப்போ பொன்னுத்துறையை நான் பார்க்கும்போது உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அல்ல அவருடைய அளவு. கர்த்தர் ஒரு மேலான அளவை அவருக்காக அவர் வைத்து வைக்கிறார். ஆமென். உங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை தொடர்ந்து கேளுங்க. ஆமென். அதுக்குள்ளே இல்லாத சத்துவமே கிடையாது. ஆமென். அவ்வளோ மேட்ரு அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். மற்றதெல்லாம் சைடில் அப்படி வச்சுக்கணும், தொட்டுக்கடை மாதிரி. மெயின் டிஷ் இதுதான், உங்கள் போதகர் உங்களுக்கு போதிப்பது. ஆமென். அதுதான் முக்கியம். அதை பாருங்கள். இன்னும் முக்கியம் என்னென்னா, போதகரை கனம் பண்ணுறோட விட்டுறக்கூடாது. போதகர் அம்மா இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து கனம் பண்ணணும். ஆமென். அவங்கள ரெஸ்பெக்டிவாக பார்க்கணும், அவங்கள கனமாக பார்க்கணும். இது அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். ஆமென். அவங்கள ரெஸ்பெக்டிவாக, அவங்கள கனமாக, அவங்களுக்கு வயசு சின்னது பெருசு அதெல்லாம் கிடையாது. தேவன் எங்களுக்கு தந்த தாயும் தகப்பனும் மெய்ப்பனுமாக தேவன் அவர்களை தந்திருக்கிறார். யூ மஸ்ட் ஹானர், மஸ்ட் ஹானர். எனக்கு தெரிஞ்சு ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில் நீங்கள் பெறணுன்னா கனம் பண்ணுவதின் மூலமே சுலபமாய் நீங்கள் பெறணும். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, பிதா என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்றார். அப்போ கடவுளுடைய அங்கீகாரன்றது இல்லை, தேவனுடைய விஷயத்தை நீங்கள் அங்கீகரிக்கின்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தேவன் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற ஊழியரை கனம் பண்ணுவதுக்குள் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஐ டெல் யூ, ஹானர் யுவர் பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் அம்மா. ஆமென். அவங்க சகோதரி போல் உங்கள்கிட்ட பழகலாம், எளிமையாக அவங்க இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, இவர்கள் தான் தேவன் எங்களுக்கு கொடுத்த போதகர் அம்மா. ஆமென். அப்படி நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்குள்ள தேவன் வச்ச விசேஷித்த காரியம் உங்கள் மேலே பாய ஆரம்பிக்கும். ஆமென். அப்படி தான் நடக்கும், வேறு எப்படியும் நடக்கவே முடியாது. இல்லைங்க, ஊழியக்காரர்லாம் எதுக்குங்க, ஆண்டவரே எல்லாம் செஞ்சிருவார். தப்பு. பவுல் தமஸ்கு வீதியில் போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாய் சந்திக்கப்படுகிறான். இயேசுவே அவங்ககிட்ட காட்சி அளிக்கிறார். யார் யா நீ அப்படின்னு கேட்கும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றார். அவ்வளோ பெரிய ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. அப்போது என்ன நடக்குது, அவ்வளோ பெரிய ஒரு பார்த்துட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு இப்போ அனனியாட்ட சொல்கிறார், சவுல்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் நீ பார்க்குற, அவன் தலையில் என்ன பண்ணு, கையை வைன்றார். சாமி, அவன் ஊரில் எல்லார் மேலேயும் கை வைப்பான்.
அவன் கை வைக்காத ஆளே கிடையாது. அவன் மேலே போய் நீங்கன்றீங்களே அப்படின்ட்டு. இல்லைப்பா, இப்போ அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனிடத்துல வரவும் கையை வைக்கவும் அவன் ஒரு தரிசனத்தை என்ன பண்ணிருக்கான், பார்த்துட்டு இருக்கிறான். நான் எனக்கு என்ன கேள்வினா, இயேசுவே வந்துட்டார், இயேசுவே வந்து பவுலை சந்திச்சிட்டார். அனனியா என்னத்துக்கு யோசிங்க. ஏன் அனனியா? ஏன்னா கடவுள் வந்து இந்த தெய்வீக ஒழுங்கை மீறவே மாட்டார். அவரை தான் இந்த ஒழுங்கை வச்சிருக்கிறார். என்னன்னா, நான் பவுலை சந்திச்சிருக்கலாம், பவுலோடு பேசியிருக்கலாம். பரலோக சந்திப்பு என்ன நடந்தாலும் பூமியில் ஒரு தலைவன் உங்கள் மேலே கையை வைக்கும்போது தான் வாழ்க்கை மாறாது. அது வரைக்கும் எதுவுமே நடக்காது, அது வரைக்கும் எதுவுமே நடக்காது. அனனியா என்னாரு, அனனியாவுடைய ஸ்டோரி என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பாருங்களேன். ஆனால் பவுல் பெரிய ஆள் ஆகிட்டார், பவுல் பெரிய ஆள் ஆகிட்டார். பவுலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். பவுல் அனனியா என்ன எழுதினார்னு ஏதாவது இருக்கா? இல்லை அனனியா செய்த அற்புதங்கள், ஊழியங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அனனியா கை வச்ச பவுல் அவ்வளோ நிருபங்கள் எழுதிட்டார், அவ்வளோ பெரிய சாதனைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்ல வரேன்னா, என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இயேசுவே நேரடியாக வந்தால் கூட பாதி தான், மீதி பாதி உங்கள் பாஸ்டர் வரணும், மீதி பாதி ஒரு தேவ ஊழியர் வரணும். எல்லாம் பாருங்க, பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், இவைகளால் தான் வேத வசனங்கள் நிரம்பி இருக்கிறது. கடவுள் வந்து தாம் நியமித்த ஊழியர்களை, தாம் அழைத்த ஊழியர்களை கனம் பண்ணுறார். அவர் வந்து அதெல்லாம் மீறி போய் அவர் ஒன்று செய்கிறதே கிடையாது, செய்கிறதே கிடையாது. தேவன் தலைவர்களை கனம் பண்ணுகிறார். எந்த ஒரு காரியம் செய்யறனாலும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, தன்னுடைய பிரதிநிதிகளோடு, தான் நியமித்த முக்கியமான ஆட்களோடு அதை என்ன பண்ணுறார், அவர் பேசுகிறார். அதை விட்டுட்டு அவர் சைடுலலாம் போய் எதையும் வேலை பார்க்குறதே கிடையாது. அப்போ தேவன் இயேசுவை நேரடியாக தரிசித்து இயேசுவினுடைய சந்திப்பை பால் பெற்றாலும், அனனியா கை வச்சதுக்கு அப்புறம் தான் பால் உடைய கண்ணில் இருக்கிற செதில்லாம் விழுது. ஆமென். பெரிய ஒரு ஊழியக்காரனாக அவன் எழும்ப ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் போதாது, உங்களுக்கு உங்கள் போதகரின் ஆசீர்வாதம் தேவை. இங்கே கை தட்டாட்டானாலும் இதுதான் உண்மை. ஆமென். நீங்கள் ஆமேன் சொல்லாட்டானாலும் இதுதான் உண்மை. வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாரா, ஆசீர்வதிச்சாரா, வச்சார். அப்புறம் எதுக்கு மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் எடுத்துட்டு அவனுக்கு முன்னாடி வந்து, அவர் யார், ராஜாவும் ஆசாரியருமா இருக்கிற மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஆசீர்வதித்தான். எப்படி பைபிள்ல இருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டவனை இவன் என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிறான். சில பேர் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, எவரும் தேவையில்லை, அங்கேயே நிற்பீங்க. ரூபா நோட்டில் பாதி பிரிண்ட் ஆகிருக்குது, மீதி பிரிண்ட் ஆகலை. 500 தாள் தானே பெரிய தாள், 1 கோடி 500 தாள் ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்குது. யாராவது வாங்கிக்குவீங்களா? அது மாதிரி தான் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் பெறுவதுன்றது வேற. இன்னும் சொல்கிறேன், இது அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி எப்படி கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமாம். சில பேருக்கு என்னென்னா, என்னை அவர் ஆசீர்வதிச்சிட்டார், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பைபிள் வந்து ஒரு கணத்தின் கலாச்சாரத்தை பதிவு செய்கிறது. இந்த தலைமுறை மறந்த ஒரு மேட்டர் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் கணம். இருப்பது தலைக்கணம். யார் எனக்கு நோ 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 ரொம்ப நாளாக நடக்காத மேட்ரு
உங்கள் ஃபாதர் உங்களை bless பண்ணால் நடந்துடும். ரொம்ப நாளாக நடக்காத காரியம் உங்கள் தலைவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டா நடந்துடும். ஆமென். ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஈஸியாக வச்சிருக்கிறார். நம்ம கடந்து முட்டி மோதி ஆசீர்வாதம் எல்லாம் ஃபேவரில் இருந்து நடக்குது. பைபிளில் பாருங்க, ரூத்து தன் மாமியை நேசித்து கனம் செய்யும் ஒரு விஷயம் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவளுக்கு தந்துருக்கு. ஆமாம், இன்றைக்குமே நீங்கள் பாருங்களேன், இந்த 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 கணம் அப்படின்ற ஒன்றின் மூலம்தான் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. வேறு எந்த விதத்துலேயும் அது நடக்கிறதே கிடையாது. ஸோ யூ மஸ்ட் ஹானர் யுவர் பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் அம்மா. ரெண்டு பேரையும் நீங்கள் கனம் பண்ணுவது தேவனை கனம் பண்ணுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. காணாத கடவுளிடத்தில் அன்பு செய்வதெல்லாம் இருக்கட்டும்பா, முதல்ல என்ன பண்ணு, காண்ற சகோதரத்தில் காணாத கடவுள் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன், உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்வார், முதல்ல என் ஊழியரை கனம் பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அது இருக்குது. ஏன்னா நான் காணக்கூடிய ஒரு பிரதிநிதியை நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன். அப்போ ஆபிரகாமை தேவனே அழைச்சி தேவனை ஆசீர்வதிச்சா கூட அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசாரியன் அங்கே அவசியமாக இருக்கிறான். ஆமென். ஒரு ஆசாரியன் என்ன பண்ணுறான், ப்ளஸ் பண்ணுறான், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு போதகருடைய பிளஸ்ஸிங்ஸ், ஒரு போதகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆமென். யார் என்னன்னாலும் பண்ணலாம், மோசே வரலாம், எலியா வரலாம், ஆனால் பிதா சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். ஹியர் தம் இல்லை, ஹியர் ஹிம். ஆமென். ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுருது, அதான் குழம்பியே போகிறது. ஏன் இவருக்கு? ஆமென். 3 கூடாரம் இல்லை, ஒரே கூடாரம், ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஒரே ஒரு கூடாரம். அப்போது வானத்திலிருந்து பிதா அந்த அங்கீகாரத்தை இயேசுவின் மேல் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் அது பிதா மட்டும் கொடுத்த சத்தம் இல்லை, யோவானும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. எர்த்லி ஃபாதர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஸ்பிரிச்சுவலி அவரை என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இயேசுவின் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். சிமியோன் அவரை கையில் வாங்கி என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார், அவரை வாழ்த்துறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுள் மாம்சத்தை வந்திருக்கிறார், அவரை யாராவது ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சிமியோன் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இயேசு வர்றார், வளர்றார், பறக்கிறார். வேதவசனம் சொல்லுது, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் போய் அவர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படிந்து இருக்கிறார். ஹி சப்மிட் த எர்த்லி பேரண்ட்ஸ், சப்மிட் பண்ணுறார். சப்மிட் பண்ணோன்னே வேதவசனம் சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்தில், மனித தயவில், தேவ கிருபையில், சரீரத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஸோ சப்மிஷன் பிரிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். ஆமென். பெற்றோரை கனம் பண்ணுற பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. ஆமாம், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா அப்போ அது கீழே போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது கணத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும், கணத்தின் அடிப்படையில் தான். யாக்கோபு பாருங்கள், தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். நான் கேட்குறேன், ஏன் யாக்கோபு ஆசீர்வதிக்கணும்? யோசிங்க. வேதாகம கலாச்சாரன்றது என்னென்னா, ஆசீர்வாதம் ஒரு தகப்பனின் வாயிலாக பிள்ளைகளுக்கு வருகிறது. அவன் கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுறான் எல்லாரையும். நான் கேட்குறேன், ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்கிறவர், எதுக்கு இவருக்கு ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவருடைய பிரதிநிதியாக இவர் நின்று என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு மறிக்கும் போது என்ன சொல்கிறாரு, எப்பா நல்லா சமைச்சு கொடு, சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்ண விரும்புகிறேன், உன்னை ப்ளஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்ற. ஃபாஸ்டிங்கில் ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக வராது, எதையாவது சொல்லி விட்டுருவேன். அதனால் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணு, விருந்து வை அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல திருப்தியாகி அந்த திருப்தியிலேருந்து என்ன பண்ணுறான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதன்றது
அவ்வளோ வல்லமையான ஒரு காரியம். ஆமென். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆசீர்வாதன்றது அவ்வளவு வல்லமையான ஒரு காரியம். ஸோ இது வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் தேவன் தருகிறதா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தேவ மனிதர்கள் மூலம் உங்கள் மேல் பழிக்கிறது. ஆமென். ஸோ கர்த்தர் அதை எப்போவுமே செய்கிறார். செங்கடல் நிற்கிது முன்னாடி, போக முடியலன்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் நிற்கும்போது எப்படி இது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், நீ கோலை நீட்டுன்ற. கோலை நீட்டுறான். மக்கள்லாம் பார்க்கும்போது கோல் நீட்டின உடனே எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் காற்றை அனுப்பி என்ன பண்ணுறாரு, எல்லாம் விளந்து போகிற மாதிரி செய்கிறார். எப்போவுமே பாருங்கள், ஆண்டவர் அவருடைய ஊழியரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். ஏன் வல்லமை குணமாக்கிட்டுன்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். ஆனால் என்ன சொல்லியிருக்கணும், எல்லாம் நம்ம வல்லமை அப்படின்னு இருக்கணும். ஆனால் அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றார். ஸோ எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவன் தாம் அழைத்த ஊழியரை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென். ஸோ அவங்கள க்ளோரிஃபை பண்ண விரும்புகிறார், அவங்கள கனப்படுத்த விரும்புகிறார். ஸோ இவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இன்னொன்று சொல்கிறேன், இந்த சபை கட்டிடம், இந்த சபையில் இருக்கிற ஸ்பீக்கர், இங்கே இருக்கிற லேண்ட், இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது இங்கு அமர்ந்திருக்கும் ஊழியர்கள். நமக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, ஊழியத்துக்கு கொடுப்போம், ஆனால் ஊழியக்காரர் கொடுக்க மாட்டோம். அதனாலேயே ஊழியக்காரர் என்ன பண்ணுறதுன்னா, ஊழியத்துக்கு கொடுங்கன்னே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு பாருங்க, தப்பு. இந்த கட்டடத்தை விட, இந்த பிசிக்கல் கட்டடத்தை விட ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா, தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிற பொன்னுத்துரை. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, வீட்டை பார்க்கிலும் அதை உண்டு பண்ணினவன் பெரியவனாக இருக்கிறான். ஆமென். நான் சொல்கிறேன், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். இருக்கீங்களா? தேவாலயம் பெருசுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமென். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ கட்டடங்கள் பெருசு கிடையாது, கர்த்தருடைய ஊழியம் தான் பெருசு. அப்போது ஊழியத்துக்குன்னா நான் தருவேன், ஊழியத்துக்கு ஏதாவது நான் கொடுப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடெல்லாம் மாற்றிட்டு ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென். எங்கள் சர்ச்சில் இந்த கல்ச்சரை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் போன மாதம் துபாய்க்கு போனேன். நான் ஃபேமிலியோட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் துபாயில் ஊழியம், மீதி எல்லா நாளும் துபாயை சுற்றி பார்த்தோம். லீவு நாட்களை என்ஜாய் பண்ணோம், ஃபேமிலியோட திரும்பி வந்தோம். அதுக்கு முந்தின வருஷம் ஸ்ரீலங்கா போனோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறோம். எங்கள் சர்ச்சில் ஊழியத்துக்கு, சர்ச்சுக்கு அப்படி கிடையாது. பாஸ்டர் சுற்றுலா போகிறதுக்கு இந்த ஆஃபரிங். கொஞ்சம் எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம். கொஞ்சம் அது ஆத்துமாக்களுக்காக கொடுக்கலாம். இதுவும் ஆத்துமா தான். இது பல ஆத்துமாவை கொண்டு வர்ற ஆத்துமா. அதுக்கு தரலாம், இதுக்கு தரலாம், ப்ராஜெக்டுக்கு தரலாம், கட்டடத்துக்கு தரலாம். நோ, நீங்கள் அப்போ கட்டடத்தை பெருசாக நினைக்கிறீங்க. சிலங்களுக்கு அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட்டு ஒருத்தர், ஒரு அம்மா வந்துருக்குது, ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து சும்மா நார்மலாக டிஷர்ட் போட்டு லுங்கி ஊற்றிட்டு உட்காந்துருக்கிறார். உடனே, ஐயா ஸ்தோத்திரம் போட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டுருக்கு. ஸ்தோத்திரமா அப்படின்ட்டுருக்கார். ஏன்னா அங்கி இல்லை. உடனே அவர் சொன்னார், இல்லையா அங்கிலாம் போட்டு. அவர் கேட்டாரா, தோத்திரம் எனக்கா அங்கிக்கா? அங்கிக்கு தோத்திரம்னா அங்கே தொங்கிட்டு இருக்கு, சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு சொல்கிறதா இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரா. எப்படி மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்களேன். ஊழியக்காரனை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு சும்மா உபயோகிக்கிற ஒரு பொருள் மாதிரி அப்படி பார்க்கக்கூடாது. நோ நோ நோ, அப்படி கிடையாது.
அவர் போட்டதுனால தான் அந்த அங்கிக்கே வேல்யூங்க. யோசித்து பாருங்க. எல்லாம் அதனால தான் அதுக்கு மதிப்பு. நம்ம எனக்கு அங்கேயே வச்சு ஆளை மதிச்சுக்கிட்டு இருக்கோம். தலைகீழ போயிட்டு இருக்குது இங்கே எல்லாமே. திருப்பணும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், ஊழியனே முக்கியம் ஊழியத்தை விட. ஆமே, அவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா உடுத்துங்க, நீங்கள் நல்லா இருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தாலே ஊழியம் நல்லா இருக்கும். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கும். ஊழியர்களும் பாருங்களேன், நிறைய நேரம் நம்ம நமக்கு ஒன்றும் வேண்டாம் ஊழியத்துக்காக அப்படின்றாங்க. அதுவும் தப்புன்றாங்க. இப்போ ஊழியக்காரங்க மண்டையும் சேர்த்து கழுவ வேண்டியிருக்கு. ஐயா, வேதவசனம் அப்படி சொல்ல, நீங்கள் ஜாதிகளின் செல்வங்களை அனுபவிப்பீர்கள். நீங்களே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வங்களை அனுபவிப்பீர்கள். You will eat the wealth of nation. ஏசாயா 61 வாசித்து பாருங்க. You will eat the wealth of nation. இந்த பூமியில் இருக்கிற சகல செல்வங்களை அனுபவிக்கிற உரிமையை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு அவர் கொடுத்துருக்கு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் நல்லா இருப்பானா? அரசியல்வாதிலாம் நல்லா இருப்பானா? நான் சொல்கிறேன், அது எல்லாத்த விட பல மடங்கு கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள் அதை விட நல்லா இருக்கணும்ன்ற. கவர்மெண்ட் சாராயங்காட்சி தான் விற்கும், ஆனால் ஊழியர் குடிகாரனை திருத்திடுவார். ஆமாம், ஏன் விற்கிறவனே அவ்வளோ வேல்யூவா? கெடுக்கிறவனுக்கு அவ்வளோ வேல்யூன்னா ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிறவன் அதை விட மதிப்பானவனாக இருக்கிறான். பில்லி கிரகாம்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் அந்த நாட்டில் உள்ள மக்கள், முக்கியமான ஆட்கள். ஏன்னா பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ், அமெரிக்கா தேசம் முழுவதும் அவருடைய பேச்சினால், அவருடைய பிரசங்கத்தினால் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மக்கள் பில்லி கிரகாம்னா அவ்வளோ மதிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு செல்வாக்கு அந்த தேவ ஊழியருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் மட்டும் ஜனாதிபதி எலெக்ஷனில் நின்னீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் யார் ஆகிடுவீங்க? ஜனாதிபதி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பில்லி கிரகாம் சொன்னாராம், நான் அதை விட பெரிய பதவியில் ஏற்கனவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை அதை விட கீழான பதவிக்கு இறக்காதீர்கள் அப்படின்னார். ஆமாம் சார், ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நிற்கிறான்னா நமக்கு தான் அப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ராஜாவாக அவன் இருக்கிறான். அவன் தேவனுடைய நோக்கத்தை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கான். ஆமாம், ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் போய் படிச்சு பாருங்க, பைபிள் எல்லாம் கல்லும் அதில் தான் இருக்கு. எல்லாம் ரத்தன வைடூரியம். ஒரு ப்ரீஸ்டுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு படிச்சு பாருங்க. ரத்தனங்களால் சும்மா ஒரு வெள்ளை ஜிப்பா போட்டு வருவார் நினைக்காதீங்க. அந்த ஆள்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் வேற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், வைர கற்கள் எல்லாம் பதிச்சு. ஆமாம் சார், ஒரு காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஊரில் நல்ல ஞானவானா, செல்வந்தனா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா, சரித்திரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேவ ஊழியர் தான் அப்படி இருப்பார். ஆமாம், ஆனால் காலம் ஆக ஆக இருக்கிறதுலேயே கஷ்டப்படுற ஆள் யார்? ஒருத்தர் நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஐயத்தால் ஒருத்தர் கஷ்டப்பட போகிறீங்களா அப்படின்னு. இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? சேர்ந்துடுச்சு. யார் சார் சொன்னா? யார் சொன்னா? இவர் ஊருடைய கஷ்டத்தையே போக்கக்கூடியவர். இவர் ஒரு ஊருக்குள்ளே வந்தால் அங்கே இருக்கிற வறுமை போகும், இல்லாமல் போகும். ஆமே, நோய் நொடிகள் நீங்கும், ஊருக்கே நன்மை வரும். இயேசு போகிற இடத்துலலாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திரு. சும்மா இல்லைங்க, இந்த ஊத்து மலையிலேயே ஒரு ஊத்த வச்சிருக்கிறாரு. ஆமாம், விட்டுறாதீங்க, அதை வேல்யூ பண்ணு, கனமாக பாருங்க. கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், வெளிப்பாட்டினால நிரப்பி வச்சிருக்கிறார். இந்த வெளிப்பாடு தான் உங்கள் பாடுக்கு பதிலாக இருக்க போகுது. ஆமாம்,
உங்கள் பிரச்சனைக்கு பதிலாக இருக்க போகுது. ஆமென். புரிஞ்சுக்கணும் ராஜ்யன்றது எப்படி இருக்குது, கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ கடவுளுடைய ஊழியக்காரர் வந்து நல்லா இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஒருத்தர் ஆமென் பிரதர் பிளஸ் யூ. கடவுளுடைய ஊழியக்காரர் நல்லா இருந்தால் அதை பார்த்து என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. சொல்லப்போனால் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் என்ன பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு. நல்லா இருக்கணும்னு சொல்கிற ஆள் மூலம் நல்லா இருக்கணுமா இல்லையா? மொட்டை தலையன் கூந்தல் தைலம் விற்றா யாராவது வாங்குவாங்களா? ஏக்கா இந்த தைலத்தை தேய்ங்க நல்லா முடி வளரும் அப்படின்னா யாராவது வாங்குவீங்க? மண்டேயே பார்ப்பீங்க, இவர் மண்டையில் வளர்ந்துருக்கா, இவர் மண்டையில் முடி இருக்கா, அப்படிதான் பார்ப்பீங்களே தவிர நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு பாட்டில் கொடுக்கலாம் வாங்கிட்டு போக மாட்டீங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பேசும்போது பார்த்தாலே தெரியணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமாம், நான் நம்புகிறேன் பொண்ணு துறையை பொண்ணால் கர்த்தர் அலங்கரிச்சு. ஆமாம். ராப்பா சாத்தா லாப்ர ஹேண்டலே ப்ரோ சாத்தா ராபாலா லேப்ர ஹேண்டலே ப்ரோ கோத்தா ஓ க்ளௌரே. ஆமாம், அப்படி தான் செய்வேன். நீங்கள் இனிமேல் வந்து வேறு மாதிரி ஆட்களை தான் பார்ப்பீங்க. நான் ஒரு காரில் வந்தேன், பாண்டிச்சேரிக்கு நான் போயிருக்கும்போது இந்த கார் போகுது, பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு கார் போகுது. நான் யூஸ் பண்ணுற அதே கார்னிவல் காருன்னு ஒன்று. அது யாருன்னா பாண்டிச்சேரி சிஎம்மும் நான் யூஸ் பண்ணுற காரும் சேம் கார். 40 லட்சம். என்ன சிஎம் பிஎம்மை விட நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். ஆமாம், இந்த தரித்திரம் பிடிச்ச ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்த நாளெல்லாம் முடியுது. ஆமாம், ஊழியக்காரனும் நல்லா இருப்பான், அவன் குடும்பமும் நல்லா இருக்கும், அவன் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, அவனை சார்ந்து வருகிற ஜனங்களும் ஊரும் நல்லா இருக்கும்ன்றான். ஆமென். ஷேப்ரா மாதா ராகச்சா லாப் ஹான்டலே ப்ரோ சேத்தே ராபாலா. அந்த பழைய எண்ணங்கள்லாம் போயிடணும் பாருங்க. சுருங்கின சட்டை, அந்து போன செருப்பு. ஓ இவ்வளோ தாழ்மையான ஒரு ஊழியர். அது தாழ்மை கிடையாது, அதுக்கு பேர் ஏழ்மை. நீங்கள் ரெண்டையும் ஒன்றாக்கிட்டீங்க. தாழ்மை வேற, ஏழ்மை வேற. தெரியுமா உங்களுக்கு? ரெண்டும் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஒருத்தர் சொல்கிறார் அந்த ஊழியக்காரர் கிழிஞ்ச பனியன் தான் ஏன் போட்டிருப்பார் அப்படின்றார். நான் சொன்னேன் கிழிஞ்ச பனியன் போட்டால் தாழ்மைன்னா அங்கே ஒருத்தருக்கு பனியனே இல்லை, அவர் பெரிய தாழ்மையா? அவர் வீட்டில் ஒழுகுன வீட்டில் தான் வாழ்கிறார் அப்படின்றார். நான் சொல்கிறேன் ஒழுகுன வீட்டில் வாடுறது தாழ்மைன்னா ரோட்டில் ஒருத்தன் பட்டு கிடக்கான், அவனோட பெரிய தாழ்மை தானே. தரித்திரத்தை வந்து ஏற்றி மண்டைக்குள்ள கடவுளை ஊழியர்னா ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. இனிமேல் சிங்கம் மாதிரி, ராஜா மாதிரி. ஆமென். ராமோ ஷாட்டா லாபா கதா லேப்ரோ ஹோட்டா லேப்ர ஹேண்டரே. ஆமென். சார், உங்கள் பிரதிநிதி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு. உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு கணவனுடைய மகிமை மனைவி, புருஷனுடைய மகிமை யாரு? மனைவி. ஐயா பெரிய மீசை வச்சுருந்தா பெரிய மகிமை கிடையாது. ஐயா மகிமை மீசை எல்லாம் கிடையாது. அம்மா மூஞ்சி சந்தோஷமாக இருந்தால் அவர் சூப்பரான கணவர்னு அர்த்தம். ஆமென். என் மகிமையை வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அது மாதிரி உங்கள் சர்ச்சு உங்களுடைய இதெல்லாம் கிடையாது. கடவுள் உங்களுக்காக நியமிச்சிருக்காரு பாருங்க. இந்த பிரதிநிதி தான் உங்களுக்காக கடவுள் வச்சிருக்கிற பெரிய மகிமை. ஆமென். அதனால் நீங்கள் எப்படி, நீங்களும் நல்லா இருக்கணும், ஆனால் அவர் நல்லா இருக்கணுன்றதை நீங்கள் விரும்பணும். ஆமென். அவரை வாழ்த்தணும், அவர் நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வீட்டில் அவர் இருக்கணும். என்ன கேட்டால் இந்த ஊரில் பெரிய வீடு பொண்ணுத்துற வீடாக இருக்கணும். I bless you. Amen. I command that kind of blessings. Amen. இந்த ஊரில் சிறப்பான வாகனம் உங்கள் கரங்களில் இருப்பதா. ஆமென். கடவுளை சேவிக்கிறாரியா, கடவுள் என்னமா அவரை வாழ வச்சிருக்கிறார் தெரியுமா, அப்படி சொல்லணும்.
Mako labra handle brakatara. Sakiraba shedele brahandle. அப்படி சொல்லணுங்க. அப்படி சொன்னாதான் அது கரெக்டு. கடவுள் கடவுள்னு சொல்ற அவரே நல்லா இல்லைன்னா அப்புறம் யார் நல்லா இருக்க போறான்? அதுக்கு ஒரு பையன் வந்திருந்தான் எனக்கு. பார்த்துட்டு அவன் சொல்றான், நான் இவங்க இந்த பிரசங்கெல்லாம் கேட்டு மண்டையை பாதிச்சு வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாமல் தரித்திரமாகி சைக்காட்டிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக அவன் ஊரே கேட்குதான், எப்பா நீ கடவுள்ன்றியே நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்ட்டு. பாருங்கள், வெளிச்சம் இல்லை. இப்போ தாங்க நான் ஆன்லைனில் கேட்டேன், ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடவுளை நம்பினா நல்லா இருக்க முடியுன்றதே தெரியாது. சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது அங்கே நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் பேதுரு இயேசுகிட்ட கேட்குறேன். இப்போ ஊழியக்கார கூட்டத்தில் நான் சொல்லி கொடுத்தேன். நான் பேதுரு இயேசுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. நிறைய பேர் மைண்டில் என்னங்க தெரியுமா, இந்த பூமியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எங்கே இருக்குது, நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா அங்கே எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இயேசு அப்படி சொல்ல. மத்தேயுவில் அப்படி இருக்குது. மார்க்கில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, இன்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான வீடுகளையும் நிலங்களையும் தகப்பனையும் தாயையும் நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறீங்களா இயேசு ஒரு போலியான வாக்குறுதி கொடுத்தாருன்ட்டு? பேதுருவே, என்னை பின்பற்றி வருகிற நீ அப்படியாக சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வந்தன்னா பரலோகத்திலே உனக்கு உண்டு, இல்லோகத்திலே ஒன்றும் இல்லை அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லலை. இன்மையில் நூறத்தனையான வீடு. ஜான் ஜி லேக்னு ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். இந்த கொரோனா டைம்லாம் அவரை பற்றி நிறைய பேசினாங்க. ஒருவேளை கேட்காதவங்களாம் அந்த டைமில் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஜான் ஜி லேக் ஒரு பேர். இந்த நோய் பிளேக் நோய்கள்லாம் பரவி ஊரே செத்துட்டு இருக்கும்போது அந்த நோய் கிருமியை தன் கையில் எடுத்து போட்டு இவர் கையில் அந்த கிருமி விழும்போது கிருமி சாவுறத ஊரே உலகமே பார்த்துச்சு. மற்றவங்க உடம்புல போனால் மற்றவங்க செத்தாங்க, இவர் கையில் வந்துச்சுன்னா கிருமி செத்து போயிடுச்சு. அதான் ஜான் ஜி லேக். அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், ஐயோ அந்த ஊருக்கா அங்கே போகிறீங்க, ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே போகிறீங்களே, அவன் இவ்வளோ வளமான ஊரை விட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அப்போ ஜான் ஜி லேக் சொன்னாராம், தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் அங்கு சென்று அரசனை போல் வாழுவேன் அப்படின்னு சொன்னார். ஐ am a live like a king. உண்மையிலேயே ஹிஸ்ட்ரி, ஜான் ஜி லேக் ஹிஸ்ட்ரி போய் படிச்சு பாருங்க. ஒரு அரண்மனை போன்ற வீட்டிலே தான் ஜான் ஜி லேக் வாழ்ந்தார். 6000 சபைகளை உருவாக்கினார். மிகப்பெரிய இம்பாக்டை கர்த்தர் அவர் மூலமாக கொண்டு வந்தார். யார் சார் சொன்னா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஒரு மனிதன் பிரதிநிதிப்படுத்துவான்னா அவன் இந்த பூமியில் ராஜாக்களை விட அவன் மகிமையிலும் வெற்றியிலும் மேன்மையிலும் அவன் சிறந்திருக்க முடியும். ஆமென். அதனால இனிமே நீங்க பார்த்த ஊழியர்களை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே வேற மாதிரி பார்ப்பீங்க. ஆமென். இனிமே உண்மையிலேயே புது உடன்படிக்கையின் ஊழியம்னா என்னன்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏசுநாதர் ஒரு காவி ட்ரெஸ்ஸே போட்டு அலைஞ்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்றார், இன்னைக்கு பாருங்கய்யா விதவிதமா ஊழியர்கள் உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். யோவான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தான், உடுத்தியதோ ஒரு அப்படியே ஃபாதர் பாட்டை பாடுறாரு. எனக்கு தெரியுது. உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். நான் சொன்னேன், ஒட்டகத்தோல் விலை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? போய் ஒரு ஒட்டகத்தோலில் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். ஏங்க நம்ம நினைக்கிறோம் ஒட்டகத்தோல்னே தாழ்மன்னு நினச்சிடறோம். நம்ம ஒட்டகத்தோலில் போய் இன்றைக்கி ஒரு லெதர் ட்ரெஸ் வாங்க, சாதாரண ஒரு ட்ரெஸ் வாங்குங்க. நீங்கள் ஒரு கோட் வாங்கினா 10,000 20,000. ஒட்டகத்தோலில் ஒரு ட்ரெஸ் வாங்கினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காட்டுத்தேன் குடிச்சாராம். காட்டுத்தேன் உங்களுக்கு விலை தெரியுமா எவ்வளோன்ட்டு? நம்ம ஊரில் இந்த சக்கரைச்சி எல்லாம் கரைச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தேனே கிடையாது முதல்ல.
1 லிட்டர் 1,00,000 கூட இருக்குதுங்க. காட்டு தேன், பியோர் தேன். 1 லிட்டர் தேன் 1 லேக்குக்கு விற்கிறாங்க. அவ்வளோ பியோரான தேன். ஆனால் அவர் இப்படி தானே, என்னங்க இப்படி யோவான் சாணகனையும் பணக்காரன் ஆகிட்டீங்களா அப்படின்றாரு. உங்களுக்கு தரித்திரனாக்குற அபிஷேகம், எனக்கு தரித்திரனெல்லாம் செல்வந்தனாக்குற அபிஷேகம். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டா, என்னுடைய வார்த்தையை கேட்டா, அவன் தரித்திரனா இருந்தாலும் செழிப்பான். அவன் கடன் மாறும், அவன் வறுமை மாறும், அவன் இல்லாம மாறும். ஆமென். ஓ மசாடா லாப்ர ஹேண்டலே ப்ரோ. இயேசு ஏலன்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா மனுஷன் வேற மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு. சொந்தமான படகுகள்லாம் நிறைய வச்சிருந்துருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நினச்ச நேரம் சும்மா போயிடல, ஏகப்பட்ட போட் படவுலாம் இருந்தது. தலைவாணி வச்சு தான் தூங்குறாரு. வசதியாக தான் இருந்திருக்கிறாரு. பஸ்கா விருந்து எங்கே வைக்கலாம்? இந்த மரத்தடியில் வச்சிடலாமா? அவர் சொல்கிறாரு, அங்கே ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு போவான், பின்னாடியே போ. பெரிய வீடு, கம்பளம் முதலாக விரிச்சிருப்பாங்க. ஆமென். ஆம்பிளிஃபைல வாசித்தீங்கன்னா இஸ் ஃபுல்லி ஃபர்னிஷ்டான ஒரு வீட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் ஆயத்தம் பண்ணுன்றார். எங்கே வந்து என்ன ஏழையா கோழையாக இருந்தார் அவர்? எல்லாம் கிடையாது, நல்லா இருந்தார். அவர் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸை சீட்டு போட்டு எடுக்கிறான். எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு. எப்படி இருந்துரும் யோசித்துப்பார். என்ன மாதிரி உடுத்திருப்பார் யோசித்துப்பார். ஒரு பெண் வந்து உடச்சி ஊத்துறா சென்ட்டு வாசனை. அது பார்த்தீங்கன்னா 1 வருஷ வருமானன்றாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு சென்ட்டை ஒரே நாளில் அடிச்சு ஊற்றிடும். நலதம் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை உடச்சி ஊத்துற இவங்கெல்லாம் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. பைபிள் சொல்லுது, இவன் திருடனா இருந்தபடினால் அப்படி பேசினான். யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு, ஓ இது வேற ஆவி. இது ஏழையின் மீது கரிசனையில் பேசவில்லை, நமக்கு வருகிறதே என்கிற பொறாமையில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சார் சூப்பராக வாழ்ந்தார் சார், நல்ல சென்ட். ஏசு என்ன சொல்லு, அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ பெரிய சென்ட் விலையேறப்பட்டதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா கட்டுப்படி ஆகுமா அப்படிலாம் சொல்லல. ஊத்துமா, வீடு பூரா அடிக்குது வாசனை. ஓ மாதா லாப்ர ஹேண்டலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சபை ஒரு பெரிய செழிப்பின் சபையா இருக்கும். இந்த தேவ ஊழியர் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியர் அவர் இருப்பார். இவர் மூலமாய் தேவ சத்தத்தை கேட்கிற நீங்கள் மிகப்பெரிய செழிப்பிலே வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். தேவன் மிக மிக நல்லவர். ஆமென்.